இன்றைக்கி வேர்க்கடலை போட்டு சுரக்கா குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காவை சேர்க்க போகிறோம். சுரக்காவை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கணுங்க. நம்ம வீட்டிலையே மசாலா தூள் அரைச்சி வச்சுருக்கோம்ல, குழம்புக்கு எல்லா குழம்புக்கும் போடுற மாதிரி தூள், அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு சுரக்கா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வேர்க்கடலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம்ல, அதை அரைச்சிக்கோங்க. ஃபுல்லாக அரைக்கக்கூடாது, அரைக்குறையாக தான் அரைக்கணும். ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு நம்ம வேர்க்கடலையை இதில் சேர்க்க போகிறோம். இதில் வேர்க்கடலை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறம் 2 பல் பூண்டு இதில் இடித்து போடணுங்க. அவ்வளோதாங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நேற்று சந்தைக்கு போயிட்டு கீரை வாங்கிட்டு வந்தது அதை தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு பக்கத்தில் தாளிச்சிட்ருக்கேங்க. இது தாளித்து முடித்ததும் தேங்காய் துருவல், தேங்காய் துருவிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, அதுக்கெலாம் டைம் ஆகும். தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை மிக்சிலேயே அரைக்குறையாக அரைச்சிருவேங்க. அரைச்சி தான் நான் போடுவேன். இப்படி தான் என்னோடய வேலையை காலையில் எவ்வளோ சிம்பிளாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாகவே நான் முடிச்சிருவேன். ஏன்னா வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம ஷாப் ஓப்பன் பண்ண முடியும். அதுக்காக தாங்க. தேங்க்யூ. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லிடுங்க. ஓகே, பாய்.